எண்ணூர் போபால் ஆகிறதா என்கிற கேள்வியோடு பல்வேறு பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டும் கூட அரசுகள் இதை நிரந்தரமாக தடுத்து நிறுத்துவதற்கு முன்வரவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரையே பல நிறுவனங்கள் உள்ளே முடிங்க. அதாவது டாக்டர் சதன் திருமலைக்குமார், கு சின்னப்பன், பூமிநாதன், முனைவர் MH ஜவஹர்லா, வேல்முருகன், இவ்வளவு பேர்ல ஒரே ஆளு வேல்முருகன். இல்ல வேற எதுவும் மாற்று கருத்துனா நீங்க அவங்களை உட்கார சொல்லிட்டு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் முறையாக ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் சார்பாக விவர அறிக்கை வைக்கப்பட்டிருப்பதில் பொதுமக்களின் குற்றச்சாட்டை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு ஒரு அமைச்சர் இந்த அவையில் அறிக்கையை தாக்கல் செய்திருப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் தொடர்ந்து இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், பல்வேறு விதமான மர்ம நோய்களும் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய ஸ்டாலினி மருத்துவக் கல்லூரியுடைய மிகச்சிறந்த மருத்துவ குழு இந்த நிறுவனத்தால் வெளியேற்றப்படுகின்ற அடர்த்தி மிகுந்த புகையின் காரணமாகவும் இதுபோன்ற லீக்கேஜின் ஊடாக கடலிலே கலக்கின்ற மீன்களை வாங்கி உண்ணுகின்ற மக்களும் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள் என்பதை அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் ஒருவராக இருந்த NVM சோம் உள்ளிட்டவர்களும் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பத்திரிகைகளாக இருக்கிற ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஜூனியர் விகடன், நக்கீரன், அதுபோன்று தினத்தந்தி, தினமணி, டெக்கான் குரானிக்கல் போன்ற அனைத்து பத்திரிகைகளும் தொடர்ச்சியாக இந்த ஆலை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே மிக கடுமையான தலையங்களை ஈட்டிருக்கிறது. எண்ணூர் போபால் ஆகிறதா என்கிற கேள்வியோடு பல்வேறு பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டும் கூட அரசுகள் இதை நிரந்தரமாக தடுத்து நிறுத்துவதற்கு முன்வரவில்லை என்கிற கோபத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகிற அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகின்ற போது காவல்துறையின் ஊடாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் தற்போது தொடர்ந்து போராடி வருகின்ற மக்கள் மீது கூட 506(2) என்கிற அளவிலான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். சுமார் 33 கிராமங்களை உள்ளடக்கிய 70,000க்கு மேற்பட்ட மக்களின் ஒற்றை குரலாய் இந்த கோரமண்டல் சிமெண்ட் உற்பத்தியை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வழக்கை திரும்ப பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட வடசென்னை மக்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளையும் மீனவர்களுடைய நியாயமான வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு போராடி வருகின்றதில் இருக்கிற அந்த தார்மீக உணர்வையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழலில் மிக ஆர்வம் உள்ளவர் என்பதை நான் அறிவேன். குறிப்பாக இதற்கான குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழு அந்த பைப்லைன் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கெமிக்கல் நிறுவனங்களாக இருந்தாலும் இதுபோன்ற தொழிற்சாலைகளாக இருந்தாலும் எத்தனை ஆண்டு காலத்திற்குள் அதனுடைய சிமிழி, அதனுடைய பாய்லர்கள், அதனுடைய டேங்குகள் மாற்றப்பட வேண்டும் என்பதை சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய இதர துறை அலுவலர்களே கண்காணிப்பதே இல்லை. இது போன்ற மிக முக்கியமான விஷயம், நம்ம அனைவருமே உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் கூட தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவின் சார்பாகவும் பொது கணக்கு குழுவின் சார்பாகவும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கின்ற போது நாங்கள் சென்று ஆய்வு செய்கின்ற போது மட்டும்தான் சில அதிகாரிகள் அந்த நிறுவனத்துக்குள்ளே வருகிறார்கள். அப்படி அதிகாரிகளையே உள்ள அனுமதிக்காத மிகப்பெரிய கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுடைய ஆதிக்கம் பெரும் மக்களை பெரும் வருத்தத்திற்குள்ளாகிறது. குறிப்பா நான் வாழ்கின்ற கடலூர் ஷிப்காட், பெருந்துறை ஷிப்காட் போன்ற பல்வேறு இடங்களிலே இதுபோன்ற மக்களுக்கு ஒரு ஆபத்து நேரிட்ட பிறகுதான் நம்முடைய அரசு விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறது. அதனால் தங்கள் துறையின் சார்பாக நேர்மையான மூத்த அதிகாரிகள் கொண்ட குழு நியமிக்கிற நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று அந்த ஆய்வை உட்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பினையும் நம்முடைய துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பெற வேண்டும். அதுபோன்று தமிழ்நாடு காரைக்குடி கெமிக்கல் நிறுவனம் குழுவே ஒரு பரிந்துரை செய்தது. இதுவரையில் எந்த நடவடிக்கை இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரையே பல நிறுவனங்கள் உள்ளே முடிங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலரையும் அல்லது சீஃப் இன்ஜினியர் போன்றவர்களையுமே சில பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அனுமதிக்க உள்ளே மறுக்கிறார்கள். அதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் இடங்களிலே நம்முடைய அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைத்து மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக இந்த ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, மாவட்ட ஆட்சியரும் மற்றவர்களையும் உள்ளே அனுமதிப்பதில்லை என்று கூறுவது அது உண்மைக்கு புறமானது. அதை அவை குறிப்பில் நீக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.